நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம கூட கடைசி வரைக்கும் இவங்க இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம விரும்பினவங்க இருப்பாங்க, இப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மைய சொல்ல போனோம்னா, நம்ம கூட கடைசி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. சில பேர் கேட்பீங்க, அப்ப அம்மா, அப்பாலாம் என்னன்ட்டுன்னு. அம்மா, அப்பா இருப்பாங்க. அவங்களையுமே கடைசி வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ, அதனால நம்ம தனியா இருந்து பழகிக்கிறது ரொம்பவே பெட்ரு. ஏன்னா, தனியா இருந்து பழகிட்டோம்னா, நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா போயிரும். ஒருத்தவங்களோட அட்டாச் ஆகிக்கிட்டு, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு லூசுத்தனமா சுத்துறது ரொம்பவே தப்பு. இதுவே நம்ம தனியா இருந்து பழகிட்டோம்னா, நம்மளுக்கு அந்த கவலையே இருக்காது. நெறைய பேர் சொல்லுவீங்க, "தனியா இருந்தா எப்புட்றா இருக்க முடியும்?" அப்படி இப்படின்னு. பட் ஒரு சில பேத்துக்கு புரியும். நம்ம தனியா இருந்து பழகிட்டோம்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேத்துக்கும் தான் சொல்றேன். நம்ம தனியா இருந்து பழகிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் இருந்தா, அது நம்மள தேடி கண்டிப்பா வரும். அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும், நம்ம எங்க இருந்தாலும் தனியா இருந்து பழகிக்கணும். சாப்பாடு ஆக்குறதா இருந்தாலும் சரி, வெளிய போறதா இருந்தாலும் சரி, இந்த மாரி ஒரு சில விஷயத்தெல்லாம் தனியா இருந்து பழகிக்கணும். அப்பதான் நம்மனால ஒரு நிலையில இருக்க முடியும். ஒரு சில பேர்லாம் ரொம்பவே அட்டாச் ஆயிட்டு, ஃபீலிங்ஸ் ஆயிட்டு, டிப்ரஷன்ல போயிட்டு, ஒரு சில பேர்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம்? நம்மளுக்கானவங்கன்னா நம்மள தேடி வரப்போறாங்க. அவங்களோட நல்லா இருக்க போறோம். அப்படி இல்லாட்டி, தனிமையா இருந்துட்டு போயிருங்களேன். தனியா இருக்கிறது ரொம்பவே பெட்டர்ன்னு தான் சொல்லணும். அது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேத்துக்கும் தான் சொல்றேன். யாருமே இங்க நிரந்தரம் கிடையாது. அத மொத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான்.